டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக, என்ன குறிக்கோளுக்காக அல்லது என்ன நிர்பந்தத்துக்காக இந்த அரசியலுக்குள்ள வந்தாருன்றது அவருக்கு மட்டும் தான் வெளிச்சமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போக போக எல்லாமே வெளியில வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன நினைப்புன்னா, அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, தொடர்ச்சியா அவருடைய மேடைகள்ல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. 234 தொகுதியில நான் தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு சூசகமா சொன்னாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. அவங்க அந்த தொகுதியில யார் வேணாலும் வேட்பாளரா இருக்கலாம். ஆனா என் முகத்த பார்த்து ஓட்டு போடுங்க. அம்மா, தாயே, இளைஞர்களே, இளம் பெண்களே, நண்பா, நண்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய நிலைமை, அது கெஞ்சற வேண்டிய ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. இன்னும் ஏன்னா அவருக்கே தெரியும் வேட்பாளர்களே இன்னும் இல்ல, மாவட்ட செயலாளர்களே இல்ல. யாரையோ ஒருத்தர் பிடிச்சி நிக்க வைக்க போறோம். அப்புறாணியா ஒரு சிவப்பா எப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நிக்க வைக்க போறோம். அவரை நம்பி கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேங்குன்னு தெரியும். அதனால நம்ம முகத்தை வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே மேடைகள்ல வந்து என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தியப்படும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட் பேங்கை மட்டும் கொஞ்சம் காட்டுறதுக்கு சாத்தியப்படும். அதர்வைஸ் அந்த தொகுதியில் எந்த தொகுதியிலுமே டிவிக்கு வெற்றி அடைய வாய்ப்பே கிடையாது. இப்ப இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்களையும் அவங்களையே வேட்பாளர்களை போட்டாலுமே ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது, சுழியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணி அமைஞ்சி அதிமுகவில் இருந்து சில பேர் அதிருப்தியாளர்கள், முன்னாள் இன்னாள் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இவங்கெல்லாம் உள்ள வராங்க, இல்ல திமுகவிலேயே வராங்க, அங்கிருந்தே வராங்க, இல்ல வேற ஏதாவது முக்கியமான கட்சிகள்ல இருந்து முக்கியமான மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், ஏற்கனவே 2 வாட்டி 3 வாட்டி எம்எல்ஏ இருந்தவங்க, எம்பியா இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து டிவிகேக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தாங்க. ஏன்னா 2021 வந்து அதிமுக ரூலிங் பார்ட்டியா இருந்துச்சு. 2வது வாட்டி அவங்க இருந்து ஆட்சியை முடிக்கிறாங்க. அந்த சமயத்துல அப்போ அவங்க கிட்ட பவர் இருந்துச்சுல்ல, ஆளும் கட்சியா இருந்தாங்கல்ல. ஆளும் கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கும் போதே ஜெயக்குமார் உட்பட, இவர் சி.வி. சண்முகம் உட்பட பல பேர் வந்து தோத்தாங்க அந்த கட்சியிலேயே. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆளும் கட்சி பவர்ல இருந்துகிட்டே அவங்களே வந்து அமைச்சராகவும் இருந்துகிட்டே தோத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீ எதுலையுமே கிடையாது. அரசியல் ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு 6 மாசம். அதுலயும் கூட உங்களோட மாவட்ட செயலாளர்கள்லாம் 4 பேருக்கு அவங்க தொகுதியிலேயே தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. அவங்க இது வரைக்கும் என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தலைவருடைய பிறந்தநாள், அதாவது எங்களுடைய டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து சோறு போட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு? ஒரு 20 பேருக்கு போட்டிருக்கோம். ஒரு 20 பசங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேனா, பென்சில், ஷார்ப்னர் எல்லாம் சீவி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் அவங்களுடைய சாதனையா இருக்கு. இது வந்து அவங்களுடைய மக்களுடைய தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது மட்டும் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதர்வைஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முகத்தை வச்சு பிராண்ட் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஒரு 15-20% வாக்குகள் நிச்சயமா டிவிகேக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இவங்களுடைய தொண்டர்களாக இருக்கலாம், அல்லது இளைஞர்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா இல்லத்தரசிகள் கூட இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட அந்த 15%-20% 20%க்குள்ள மட்டும்தான். ஒரு தொகுதியில வந்து 1,50,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20,000-30,000 வாக்கு